பிரைஸ் தி லார்ட். யோவானின் தாயின் வேண்டுகோளை இயேசு ஏன் மறுத்துவிட்டார் என்பதை பார்க்கலாம். மத்திய 20 அதிகாரம் 20 மற்றும் 21 வசனம். யாக்கோபுக்கும் யோவானுக்கும் தாய் ஆகிய சலோமி முழங்கால் படியிட்டு இயேசுவை நோக்கி, உமது ராஜ்யத்தை என் குமாரர் ஆகிய இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது பக்கத்திலும் ஒருவன் உமது இடது பக்கத்திலும் உட்காரும்படி எனக்கு வாக்குறுதி கொடும் என்று கேட்டாங்க. இந்த தாயின் வேண்டுகோள் என்னவென்றால், மெசியாவின் ராஜ்யம் முழுமையாக முடிவடையும் பொழுது அவளுடைய 2 குமாரரும் இயேசுடைய அதிகாரத்திலும் முதன்மையில் பங்கு கொள்ள வேண்டும் என்பதுதான். ஆகவே இயேசு 3 காரணங்களுக்காக இந்த வேண்டுகோளை நிராகரித்தார். முதலாவது, அவருடைய ராஜ்யத்தின் தன்மை. ஏனென்றால் இயேசுடைய ராஜ்யத்தின் தன்மை உலக வல்லமை அல்லது அதிகார பதவியை பற்றியது அல்ல. மாறாக அது சீஷத்துவம், மனத்தாழ்மை, தியாகம் ஆகியவற்றின் அடிப்படையில் அமர்ந்திருக்கிறது. இரண்டாவது, சிஷ்யத்துவத்திற்கு கொடுக்க வேண்டிய விலை. ஏனென்றால் இயேசுவோட ராஜ்யத்தில் கனப்படுத்தப்படுபவர்கள் இயேசுவோடு துன்பம் மற்றும் சேவையில் முன்மாதிரியை பின்பற்ற வேண்டும். இரண்டாவது, அது இயேசுவின் தேர்வு அல்ல. ஏனென்றால் இந்த மரியாதைக்குரிய நிலையை இயேசுவால் தேர்ந்தெடுக்க முடியாது. இந்த நிலைப்பாடு பிதாவாகிய தேவனால் தீர்மானிக்கப்படுகிறது. 10 சீஷர்கள் இந்த தாயின் வேண்டுகோளை கேட்ட உடனே அந்த 2 சகோதரன் மீது மிகுந்த அதிருப்தி அடைகிறாங்க. ஆகவே இயேசுடைய சீஷர்களுடைய குழுவில கூட பொறாமை மற்றும் போட்டி இருப்பதை இயேசு கண்டு இவ்வாறு கூறுகிறார், உங்களில் எவனாகணும் முதன்மையாக இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாக இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்வதும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார் என்று குறிப்பிட்டாரு. ஆமென்.